சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணியில் தற்போது எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது? ஆன்சர் நேபாளம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேபாளம் வந்து சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டணியில் வந்து புதிய உறுப்பினராக சேர்ந்திருக்கு. ஸோ இது வந்து இந்தியா தலைமையிலான ஒரு அமைப்பு தான் இந்த சர்வதேச பெரும்பூனை கூட்டணி அப்படிங்கிறது. ஒரு 7 வகையான பெரும்பூனை இனங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணி, அதாவது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிறத இந்தியா தொடங்கியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 9, 2023 ஏப்ரல் 9 தான் 7 பெரிய பூனை இனங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பை இந்தியா தலைமையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. அதுல இப்போ நேபாளம் நாடும் இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரி, 7 பெரும்பூனை இனங்கள் சொல்றோம் இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து புலி, அடுத்து சிங்கம், சிறுத்தை, அடுத்து பனிச்சிறுத்தை, ஜகுவார், அப்புறம் சிவங்கி புலி, பூமா. இதெல்லாம் தான் அந்த 7 வகையான 7 இனங்கள், பெரும்பூனை இனங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புலிகளை பாதுகாக்கிறதுக்காக 1973 நம்ம ப்ராஜெக்ட் டைகர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், புலி பாதுகாப்பு திட்டம். சிங்கங்களை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் 2020, பனிச்சிறுத்தைகளை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் 2009 தொடங்கப்பட்டது. 2022 சிறுத்தைகளை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த விலங்குகளை பாதுகாக்கிறதுல பெரிய அனுபவம் கொண்ட ஒரு நாடாக தான் இருக்கு. இப்போ 7 பெரும்பூனை இனங்களை பாதுகாக்கிறதுக்காக சர்வதேச பெரும்பூனை கூட்டணியை வந்து இந்தியா 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. கர்நாடகாவில் மைசூர்ல பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருந்தாங்க. இப்போ இந்த கூட்டணியில எந்த நாடும் இணைஞ்சிருக்கு? நேபாளம் நாடும் இணைஞ்சிருக்கு.